காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் நிவாரண பணிகள் தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமியிடம் கூடுதல் தகவல்களை நேரலில் கேட்கலாம். மேடம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பத்தி சொல்லுங்க. வணக்கம். 2 நாளுக்கு முன்பு பெய்த பெரும் மழையால கிட்டத்தட்ட நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு 12 உயர்மட்ட IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருந்தாங்க. அது இல்லாம இன்னொரு 8 பேர் 18 அதிகாரிகள் கடந்த 3 தினங்களாக இன்னைக்கு சேர்த்து கடந்த 3 தினங்களாக பாத்தீங்கன்னா நாங்க நேத்துமே கிட்டத்தட்ட 55,400 பேர்த்துக்கிட்ட நாங்க மீட்பு பணியில அவங்கள 85 போட்டுகளை வச்சு நாங்க ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். அவங்களை 237 கேம்ப்ல தங்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 6 ஹெலிகாப்டர் மூலம் ஒரு 12,150 பாக்கெட் சாப்பாடு, 12,000 பிரெட் பாக்கெட்ஸ், 12,000 அம்மா வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு ஏர்ட்ராப் பண்ணிருக்கோம். இன்னைக்கும் அந்த இது போயிட்டு இருக்கு. நேற்றே நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடமுமே எங்களுடைய தாம்பரம் ஏரியால பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்கள், அது மட்டும் இல்லாமல் மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருப்பூர், திருக்கழுக்குன்றம் இந்த ஏரியாலையும் பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்க மக்களையும் எல்லாமே நாங்க கம்ப்ளீட்டா அந்த டீம் போய் சர்ச் பண்ணி யார் யாரெல்லாம் அவர்கள் சேஃபா வரணுமோ அவங்களை அந்த பணி மீட்பு பணி நேற்று இரவே சாயந்தரமே முடிந்தது. இப்போ இன்னைக்கும் இருக்கிற மக்களுக்கும் அந்தந்த ஏரியால இப்ப தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் 99% தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கும் இயல்பு நிலைக்கு திரும்புற வரைக்கும் நாம இங்க அரசு தரப்புல மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து உதவிகளும் அங்கேயே மக்களுக்கு நாங்க எல்லா மக்களுக்கும் காலையில மதியானம் வீட்டுல தங்கியிருக்கவங்களுக்கும் உணவு, அம்மா பாட்டில், எல்லா தண்ணி பாட்டில் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க கிட்டத்தட்ட அனைத்து ரிலீஃப் கேம்ப்லயும் நாங்க மெடிக்கல் டாக்டர்ஸ் போட்டிருக்கோம். மொபைல் டீமும் இப்ப மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ தண்ணி வடிஞ்சோன்னையும் எங்க சேஃப்டி இருக்கோ அங்கெல்லாம் இப்போ மின் இணைப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருக்கிற அந்த கேர் கேசஸ், கார்பேஜஸ் எடுக்கிறதுக்கு இப்போ அந்த லோக்கல் பாடியில எல்லாம் முன்னேற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. மேடம், இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழி ஏரிகள்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நம்மளது இந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 566 பிரீச்சஸ் சொல்லுவோம். இந்த மழையில அதிகமா மழை நம்ம போன மழையிலே நமக்கு 15-16 இந்த மழையிலேயே எல்லாமே 912 என்னுடைய PWD டேங்க் இருக்கு எங்களுடைய மாவட்டத்துல. அது இல்லாம 1038 மைனர் இரிகேஷன் டேங்க் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 டேங்க்கும் 99% நிரம்பிடுச்சு. அப்பயே எல்லாம் நிரம்பி வழிஞ்சு அதை நம்ம எல்லாம் பாதுகாப்பு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இந்த கடந்த 2ஆம் தேதி இந்த கடும் மழையில அதுக்கு மீறி பிரீச் ஆனது மட்டுமே 556 பிரீச்சஸ். அந்த 556 பிரீச்சஸும் நாங்க 90% முடிச்சிட்டோம். 1 or 2 பிரீச்சஸ் அது மைனர் பிரீச்சஸ் தான். அது இப்ப இன்னைக்கு எல்லாமே ரிஸ்டோர் பண்ணிடுவோம். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி.